ஹலோ கைஸ். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களில் எத்தனை பேருக்கு உசேன் போல்ட் தெரியும்? டேய், என்னடா கேள்வி கேட்குற, உசேன் போல்ட் தெரியாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ உசேன் போல்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் டு பி த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிண்டர் ஆஃப் ஆல் டைம். அண்ட் அதே மாதிரி வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வேறு படிச்சிருக்காரு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 4x100 மீட்டர்ஸ்லாம் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. ஓகே, ஃபைன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எத்தனை பேருக்கு முகமது ஃபாரா பற்றி தெரியும்? முகமது ஃபாராவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா, யாரு அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முகமது ஃபாரா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒரிஜினல் பேர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுசேன் அப்தி கஹின் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இவர் ஒரிஜினல் பேராக இருந்துட்டு இருக்கு. இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொமாலியா அப்படின்னு ஒரு ஊரில் பிறந்துட்டு இருக்காரு. இது வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஊர். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 மார்ச் 1983 பிறக்கிறாரு. இவர் பிறந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 4 வயசு ஆகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு சிவில் வார்ல இறந்து போறாரு. அப்பா இறந்து போன சோகத்துல மொத்த குடும்பமும் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே சில வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் இவர் 9 வயசு ஆகிறப்போ, தட் இஸ் 9 இயர்ஸ் ஆகிறப்போ, அவங்க அம்மா கிட்ட செப்பரேட் பண்ணப்பட்டு சட்டவிரோதமா கடத்தப்பட்டு யூகேக்கு கொண்டு போறாங்க. அதை கடத்திட்டு போறாங்க. யாரு கடத்திட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு முகம், அதாவது ஒரு லேடி வந்து இவர் பார்த்ததே கிடையாது. அந்த பர்டிகுலர் லேடி வந்து இவரை கடத்திட்டு யூகே கொண்டு போறாங்க. ஸோ அம்மா கிட்ட செப்பரேட் ஆகி போறாங்க. கடத்திட்டு போறாங்கன்றதுலாம் அவருக்கு தெரியுது. பட் அடுத்து என்ன பண்ணணும்னு எதுவுமே புரியாம அவங்களோட இவரும் போறாரு. ஸோ அந்த யூகேக்கு எதுக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேருந்து மக்களை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே டொமஸ்டிக் சர்வெண்ட் மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வேலை பார்க்க வைப்பாங்க. ஸோ அங்கே போனது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ண வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில முகமது ஃபாரா அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் போல. அந்த பர்டிகுலர் பையனோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இவர் அங்க போறாரு. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு அது எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க எதுவுமே புரியாம இவரும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. யூகேக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஹுசேன் அப்தி கஹின் ஒரு ஒரிஜினல் பேரா இருக்கு இல்லையா, அதை மாத்தி முகமது ஃபாரான்னு மாத்தணும். பிளஸ் இவருக்கு வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வேற கிடைக்கணும். ஸோ எல்லாம் சேர்த்து ஜூலை 2000 வந்து இவருக்கு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருது. ஓகேவா, சிட்டிசன்ஷிப் இருந்தால் தான் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நீங்க சேர முடியும். ஜஸ்ட் நார்மலா சிட்டிசன்ஷிப் இல்லாம உங்களால் எதுவுமே போய் கலந்துக்க முடியாது. ஸோ அதனால இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றாங்க. அது ஜூலை 2000 கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் யூகேல இருக்கிற ஒரு லாயர் வந்து சொல்றாரு, உன்னோட நேஷனாலிட்டி வந்து ஈஸியா பறிக்கப்படுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சது நான் சொன்னல, அது எல்லாமே இல்லீகலா நடந்ததே தவிர லீகலா எதுவுமே நடக்கல. கவர்மெண்ட் மூலியமா எதுவுமே நடக்கல. எல்லாமே இல்லீகலா தான் நடந்திருக்கு. ஸோ இல்லீகலா நடந்ததுனால உன்னோட நேஷனாலிட்டி வந்து ஈஸியா பறிக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து முகமது ஃபாரா, அதாவது ஹுசேன் அப்தி கஹின் தான் முகமது ஃபாரா நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு எதுவும் போகாம வீட்லயே இருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11 to 12 வயசு ஆகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெல்டம் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் காலேஜ்ல போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் போய் இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ், அந்த யாரை கடத்திட்டு கொண்டு போனாங்களோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீ இஸ் அ ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரெஃப்யூஜ் அப்படின்னா அடைக்கலத்துக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே எக்ஸ்ட்ரா கேரோட இவரை பாத்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்து ஒரு ரன்னிங் காம்படிஷன் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் காம்படிஷன் வச்சிருக்காங்க. அங்கே வச்சதுக்கப்புறம் இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. யாரு? முகமது ஃபாராவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. முகமது ஃபாரா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இந்த ஒரு பையனுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி அத்லெட்டிக் டேலண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. பெரிய டேலண்ட் இருக்குப்பா, நீ மட்டும் அத்லெட்டிக்ஸ் கிளப்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா, அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னா உன்னை நிறைய காம்படிஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ உனக்கு ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு இவர் சொல்லும்போது, பட் முகமது ஃபாராக்கோட ஆம்பிஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒன்று மெக்கானிக்காக போகணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுட்பால் கிளப்ல போய் பிளேயராக ஜாயின் பண்ணணும் தான் அவருக்கு ஆம்பிஷனாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, உனக்கு ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை பேர் சொல்றாங்களே நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹவுன்ஸ்லோ அத்லெட்டிக்ஸ் கிளப் அப்படின்னு சொல்ல போற இந்த ஒரு பர்டிகுலர் கிளப் வெஸ்ட் லண்டன் இருக்கு, அதில் போய் இவர் ஜாயின் பண்றாரு, ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. 1994 ஹவுன்ஸ்லோ அத்லெட்டிக்ஸ் கிளப்பே யூத் கேம்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி அண்டர் 13 ஒரு லாங் டிஸ்டன்ஸ் காம்படிஷன் இருக்கிறாங்க. அதில் முகமது ஃபாரா போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின்னும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1996 ஸ்கூல் கிராஸ் கண்ட்ரி சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு போட்டியில் இவர் ஜாயின் பண்ணி அதில் வின் பண்ணி 9th பிளேஸும் வராரு. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் 1996 இயர்லேயே கிட்டத்தட்ட 5 டைட்டில்ஸ் இவர் வின் பண்ணுறாரு. டேலண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பர்சன், அது பேர் கிடையாது, அந்த ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னா யாருன்னா, ஸ்போர்ட்டை வந்து ஒரு காமன் குட்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு பெரிய தலைமையை சொல்லலாம். அவர் இவரோட டேலண்ட்டை பார்த்துட்டு இவருக்கு நேஷனாலிட்டி வந்து லீகலாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மொத்த செலவை நான் எடுத்துக்கிறேன், அவருக்கு லீகலாக எப்படி நேஷனாலிட்டி கொடுக்குறதுல நான் பார்த்துக்கிறேன், அவரே எல்லா போட்டிக்கு அனுப்பி விடுங்க, அவருக்கு ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு இவரே எல்லா செலவையும் இவர் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ 2001 யூரோப்பியன்
அத்லெட்டிக்ஸ் ஜூனியர் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு பர்டிகுலர் போட்டியில் முகமது ஃபரா ஒரு பெரிய டைட்டில் அடிச்சாரு. தட் இஸ் 5000 மீட்டர்ஸில் வின் பண்ணாரு. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இயரில் வந்து செயின்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டியில் போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2005 முகமது ஃபரா வந்து ஆஸ்திரேலியன் குரூப் ஆஃப் கென்யன் ரன்னர்ஸோட பார்ட்டிசிபேட் பண்றாரு. வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடுறாரு. ஓகேவா? ஸோ இவர் நான் சொன்னேன் இல்லையா செயின்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டியில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாருன்னு. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இட் வில் பி லைக் அவர் சாப்பிடணும், தூங்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ட்ரைனிங், இது மட்டும் தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே அவர் யோசிக்க விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் காம்படிஷனை வின் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக அவருக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. அந்த பர்டிகுலர் ப்ரெஷரையும் நம்ம எப்படியாவது வின் பண்ண யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவ் மூர்கிராஃப்ட். ஸோ அதுக்கப்புறமா இவர் தான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் பிரிட்டனோட ரன்னர் அப்படின்னு பேர் எடுக்கிறாரு. ஸோ இவரோட ஸ்டோரி நான் படிச்சதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறத விட ஒரு கோட் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, God's plan is always the best. Sometimes the plan is hard and painful, but don't forget when God is silent, he is doing something for you. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். Until then, signing off here. Love you all. Cheers. Take it. Bye. Take care. Cheers. Ishaq.